الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلن تجد له وليا مرشدا ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبد الله ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فهل عسيتم إن توليتم أن تفسدوا في الأرض وتقطعوا أرحامكم أولئك الذين لعنهم الله فأصمهم وأعمى أبصارهم. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: إن الله لا يطلع في ليلة النصف من شعبان فيغفر الله لجميع خلقه إلا لمشرك أو مشاهن، وفي رواية إلا لمشرك أو منافق. رواه ابن ماجه، صححه الباني أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பராமரிக்கின்ற ஏகனாய் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்னும் உண்டாவதாக. சலாத்தனும் கருணையும் சலாமனும் ஈரேற்றமும் தவறிய வழியில வாழ்ந்து கொண்ட மனிதர்களுக்கு நேரான சீரான சிறப்பான சுவர்க்கத்திலே பாதையை காட்டிக் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட கண்ணுக்கும் இனிமையான எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாருடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், துயர்ந்தோர்கள், முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஅ்திகாஃப் நியத்தோடு உட்கார்ந்திருக்கும் அல்லாஹ்வின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எதையெல்லாம் எமது வாழ்வில் எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடப்பதை மாத்திரம் விட்டு விடாமல், எவைகள் எம்மை விலகி நடக்கும்படி விலக்கி இருக்கின்றானோ அவைகள் முற்று முழுதாக விலகி தவிர்ந்து எல்லா சந்தர்ப்பங்களையும் படைச்ச ரப்புல் ஆலமீன் அஞ்சி பயந்து தக்வாவுடன் இறையச்சத்துடன் வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நட்கட்டளை என்னும் வசியத்து பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு சிறந்த மாதத்திலே நாம் வீட்டிருக்கிறோம். நல்லமல்கள் அதிகமாக செய்யப்பட வேண்டிய ஒரு மாதத்திலே நாம் இருக்கிறோம். இதை துயர்ந்து வரக்கூடிய ரமலான் எம்மை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காலங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷஅபான்ல அதிகமாக நோன்பு நோட்டிருக்கிறார்கள். கேட்கப்பட்டது, எந்த நாளும் இல்லாத அளவுக்கு ஏன் நீங்க ஷஅபான்ல நோன்பு பிடிக்கிறீங்க என்று கேட்ட பொழுதோ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மாதத்துல அமால்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்துல உயர்த்தப்படுகிறது. நான் ஆசைப்படுறேன், நான் நோன்பாக இருக்கிற நிலைமையில இந்த அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படுறத நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அதிகமாக அமல்கள் செய்கிறோம். ரமலானை எதிர்பார்த்திருக்கிறோம். நாம் ரமலானுக்கு தயாராக வேண்டும். எதிலே தயாராகிறது? எப்படி தயாராகிறது? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பாவம் ஒன்று இருக்குது. அந்த பாவம் எங்களால நிகழ்ந்தா, அந்த பாவத்துல நாம் மாட்டுப்பட்டிருப்போம் என்றா, நாங்க செய்யற அமல்கள் அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்கப்பட மாட்டாது. எந்த ரஹ்மத்தை நாம் எதிர்பார்த்திருக்கிறோமோ, ரமலான் அதிகமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கொட்டக்கூடிய மாதம், ரஹ்மத்தை எதிர்பார்த்திருக்கிறோம். அந்த ரஹ்மத்தை விட்டும் நாம் மஹ்ரூமாக ஆகிவிடுவோம். நரக விடுதலை எதிர்பார்த்திருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பாவத்துல மாட்டுப்பட்டா இதுக்கும் மினன்னாரும் மஹ்ரூம் ஆகிடும். அது என்ன பாவம் சகோதரர்களே? அதுதான் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேர்களே, குடும்ப உறவை
வாழ்ற பாவம். இது லேசான ஒரு பாவம் ஒன்று இல்லை. இன்னைக்கு நாங்க நல் அமல்களை நல்லா விளங்கி வைத்திருக்கிறோம். நல்ல அமல்கள் அதிகமாக ஈடுபடுகிறோம். நல்ல அமல்கள் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள், தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்கள், வருடம் வருடம் உம்ராக்கு செல்லக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்கு அதிகமாக சென்று வரக்கூடியவர்கள், இன்னும் இதர சதக்கா தான தர்மங்கள் போன்ற நல்ல அமல்கள்ல ஈடுபடக்கூடிய சகோதரர்களும் கூட இந்த பாவத்தில் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறோம். சின்ன சின்ன காரணங்களுக்காக எல்லாம் குடும்ப உறவுகளை, இரத்த உறவுகளை நாங்க முறிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த இரத்த உறவுகளை, குடும்ப உறவுகளை யாரு துண்டித்து வாழ்வார்களோ அவர்களுக்கு குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கண்டனங்களை, அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆபத்தான நிலைமைகளை யாரும் சரியாக விளங்கிக் கொள்வார்கள் என்றா யாரும் குடும்பத்தை ஒதுக்கி வாழ மாட்டார்கள், குடும்பத்தோடு பகைத்துக் கொண்டு வாழ மாட்டார்கள், குடும்பத்தோடு கோபித்துக் கொண்டு வாழ மாட்டார்கள். இந்த குடும்ப உறவு என்று சொல்லும் பொழுது அது பல தலைப்பாக இருக்கிறது. கணவன் மனைவியுடைய உறவோ எந்த அளவுக்கு தீனுல் இஸ்லாம் சொல்லிருக்கா, கணவன் மனைவி கூட பிரிஞ்சு விடக்கூடாது, சேர்ந்து வாழணும். சரி, ஒரு இக்கட்டான நிலைமையில இஸ்லாம் அனுமதி கொடுத்த அதை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நபகல் ஹலாலி இலல்லாஹ், அல்லாஹ் ஹலால் ஆக்குறதுல அல்லாஹ்க்கு ரொம்பவும் கோபம் வரக்கூடிய ஒன்று இருக்குமாக இருந்தா தலாக்னு சொன்னார்கள். கணவன் மனைவி பிரியறது கூட இஸ்லாம் விரும்ப இல்லை, சேர்ந்து வாழ்றது தான் இஸ்லாம் விரும்புது. இன்னைக்கு சகோதரர்களே, பெற்றோர்களோட பிள்ளைகள் கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளோட உறவு முறிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சகோதரர் சகோதரனோட, சகோதரன் சகோதரியோட, சகோதரி சகோதரனோட, சகோதரிகள் இதே போன்று பெற்றோருடைய சகோதரர்களோட, பிள்ளைகள் பெற்றோர்களுடைய சகோதரன் சாச்சா பெரியப்பாவோட, தந்தையுடைய சகோதரன் சாச்சா பெரியப்பாவோட, தந்தையுடைய சகோதரி மாமியோட, உம்மாவுடைய சகோதரி சாட்சி பெரியம்மாவோட, உம்மாவுடைய சகோதரன் மாமாவோட, இதே போன்ற அவர்களுடைய பிள்ளைகளோட, சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த கண்டா அப்பா பேரனோட, பேரன் அப்பாவோட, உம்மம்மாவோட, வாப்பம்மாவோட, சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு உறவுகளை துண்டித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு உறவுதான் மாமா மாமி மருமகன் மருமகள். இன்றைக்கு இந்த உறவுகள் எல்லாம் வெறும் துனியாவுடைய அற்ப லாபங்களுக்காக, சின்ன சின்ன விடயங்களுக்காக நாங்க இந்த குடும்ப உறவை முறிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசாரிச்சா எதற்காக கோபித்துக் கொண்டிருக்கிறீங்க, எதுக்காக நானாவோடு கதைக்கிறது இல்ல, எதுக்காக சாட்சியோடு கதைக்கிறது இல்ல, மாமியோடு கதைக்கிறது இல்லைண்டா சொல்ற காரணம் என்ன சகோதரர்கள்? அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், எங்களை நிக்கால முதலாவது கூப்பிட இல்ல, எங்களை சரியா வந்து கூப்பிட இல்ல, எங்களுக்கு ரோட்ல வச்சு காட்ட தந்துட்டு போயிட்டாங்க, ஏன் மச்சானோட கதைக்கிறது இல்ல, அவரே நிக்காவுடைய சபையில என்ன முன்னுக்கு கூப்பிட இல்ல, என்ன சைன் வைக்க வாங்க என்ன முன்னுக்கு சொல்லல, அப்பா பேரனோட கோபம் காரணம் என்ன, வெளிநாட்டுக்கு போக எனக்கு சொல்லிட்டு போகல. சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சின்ன சின்ன காரணங்களுக்காக மாமா மாமியோட கோபம் சீலனம், அந்த மோசமான இதுல அவர்களுக்கு அதை தர இல்ல, சரியாக கொடுக்க இல்ல, கேட்டது தர இல்ல, இந்த விடயங்களுக்காக இன்றைக்கு உறவை துண்டித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தன்சிலு ரஹ்மா அலா கௌமின் ஃபீஹிம் காத்தி ரஹீமின், ஒரு கூட்டத்தார் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது. ஒரு சபை, அதுல நல்லவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, உலமாக்கள் இருக்கிறாங்க, சாலிஹானவங்க இருக்கிறாங்க, ஆனா அந்த ஒரு சபையில குடும்ப உறவை முறிச்சவன் ஒருத்தர் இருப்பான் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த சபைக்கு வராதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த சபைக்கு வராது. இதை கேட்ட உடனே ஒருவர் எழுப்பினாரு, எனக்கு சொன்னாரு, யார சூழல்லாம் நான் என் சாட்சியோட கதைக்கிறது இல்ல, கோவிச்சு கொண்டிருக்கிறேன், நான் சாட்சியோட உறவை துண்டிச்சு வாழ்றேன். சொல்லலாம் இலையாப்பா கல்லிமகா சொன்னாங்க, நீ உடனே போயிட்டு அவட பேசிட்டு வா, அவட உறவை கொண்டாடிட்டு வா. இதுக்கு கீழால
இன்னும் ஒரு இந்த சம்பவத்தை பதிவு செஞ்சிருக்காங்க பைஹக் ரஹ்மத்துல்லாஹ். அப்துல்லா பின் அபூ அவ்ஃபா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய நாள் எல்லோருக்கும் தெரியும் எவ்வளவு சிறந்த நாள், அஷ்ஷியத் யௌம் அரஃபா ஹதீஸ்ல வருகிறது. அரஃபாவுடைய மாலை பொழுது இந்த நேரத்துல சொன்னாங்க சபையில, இந்த சபையில யாராவது குடும்ப உறவை முறிச்சவங்க இருந்தா எளிமை பேசுறீங்க, இருக்காதீங்க. இங்க யாருடைய சபை? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய சபை. ஒரு வாலிபர் போனாரு, திரும்ப வந்தாரு, உட்கார்ந்தாரு, கேட்டாங்க எங்க போனாய்? நான் சாட்சியோட கதைக்காம இருந்தேன். நான் அவட்ட போனேன், போனோன்னு அவ கேட்டாமா, என்ன என்றும் இல்லாம இன்றைக்கு வந்தீங்கிறாய், எப்ப பார்த்தாலும் திரும்பி பார்த்துட்டு தான் போவாய், பேச மாட்டாய், என்ன நீ இன்றைக்கு வந்தீங்கிறாய்? இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப உறவு முறிச்சவங்க யாரும் இதுல இருக்க வானாண்டாங்க சபையில, அதான் நான் வந்தேன், மன்னிச்சிருங்க. அவ மன்னிச்சா திரும்ப வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எங்க போனீங்க? யாருமே எழுதி போயில, நீங்க மட்டும் தான் போனீங்க, எங்க போனீங்க? இப்படிதான் நான் சாட்சியோட பேசாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து ஊக்கி வச்சான், தப்பிட்டீங்க, தப்பிட்டீங்க. இந்த நாள் எப்படியாப்பட்ட நாள்? அல்லாஹ் அரஃபாவுடைய நாள்ல நரகத்துல ரிலீஸ் பண்ற மாதிரி ரமலான்ல கூட ரிலீஸ் பண்றது இல்லை. முழு ரமலான செய்தாலும் ஒவ்வொரு நாளும் இஃப்தாருடைய நேரம் 70,000 பேர் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுதா ஹதீஸ்ல வருது. அப்ப முழு ரமலான் எவ்வளவு? அதை விட அதிகம் அரஃபாவுடைய நாள் அல்லாஹ் நரகத்திலிருந்து ரிலீஸ் பண்றான். சொன்னாங்க, நீங்க மன்னிப்பு கேட்காம இருந்தா நீங்க மாட்டிப்பீங்க, தப்பிட்டீங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரஹ்மத்தை விட்டு மஹ்ரூமாகி விடுவோம். குடும்ப உறவை துண்டிச்சு வாழ்ந்து கொண்டிருந்தான். இது மாத்திரமா இல்ல, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காம போயிடும், எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம போயிடும். ஹதீஸ்ல வருகிறது, இந்த குடல்வாய் ஜலம்ங்கிறது முஅல்லகத்தும் பில் அர்ஷ், அர்ஷ்ல தொங்கிக் கொண்டிருக்குது. அது அல்லாஹ்ட்ட சொல்லுதான், மன் வஸலனி வஸலஹுல்லாஹ் வமன் கதஅனி கதஅஹுல்லாஹ். யா அல்லாஹ், யார் என்னோட சேர்ந்து நடக்கிறானோ, குடல்வாய் ஜனங்களை பேணி நடக்கிறானோ, அவனோட நீனும் சேர்ந்து நடு, நீ உதவி செய், உன் உதவி அவர்களுக்கு கொடு. யாரு என்ன துண்டிச்சு வாழ்றாங்களோ, குடல்வாய் ஜனங்களை உறவு முறிச்சு யாரு வாழ்றாங்களோ, நீ அவர்களை விட்டு உன் உதவியை துண்டிச்சிரு. யாசீன் ஓதுறோம், தொழுகிறோம், சதகா கொடுக்கிறோம், துவா செய்யறோம், துவா கபூல் ஆகுது இல்ல, அல்லாஹ்வோட உதவி வருகிறது இல்ல, எதிர்பார்த்து நிக்கிறோம். ஆனா இங்க அல்லாஹ்வோட உதவி வார வாசல மூடி வச்சுக்கிறோம். குடும்பங்களோட கோபம், இந்த துனியாவோட அற்ப சொற்ப லாபங்களுக்காக, காணி பூமிகளுக்காக, அழிஞ்சு போற இந்த சொத்துக்காக சண்டை பிடிச்சு கொண்டு இன்றைக்கு பொலிசு வழக்கு வம்பென்று சொல்லி குடும்பங்களை விட்டு தூரமாக இருக்கிறோம். ரத்த உறவுகளை உம்மா சொல்ற பிள்ளைய பார்த்து, நீ மையத்துக்கு வந்துடாதே, என் ஜனாதாக்கு தண்ணீர் ஊத்திடாதே. நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். இந்த அளவுக்கு குடும்பங்கள் எல்லாம் துண்டிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உதவியை விட்டு மஹ்ரூமாகி விடுவோம். எவ்வளவு நல்ல நாள் அடைந்தாலும் இந்த வாசல் சீர் செய்யப்பட இல்லைன்னா, குடும்பங்களோட சேர்ந்து வாழ இல்லைன்னா, அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு கிடைக்காது. அது மாத்திரமா சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதீஸ்ல வந்திருக்குது, சில பாவங்களுக்கு அல்லாஹ் உலகத்துல தண்டனை கொடுக்காம மௌத்தாக்குறது இல்லை. எல்லா பாவங்களுக்குரிய தண்டனையும் ஆகிரத்துல, எல்லா பாவத்துக்குரிய தண்டனையும் மௌத்துக்கு பின்னால் இருக்குது, தௌபா இல்லாம போயிட்டா. ஆனா சில பாவம் இருக்குது, ஹதீஸ்ல வந்திருக்குது, அதுக்கு உலகத்திலையும் தண்டனை பெற்றுதான் ஆகிரத்திலையும் தண்டனை பெறணும். அதுல ஒன்றுதான், யாரு பெற்றோர நோகடிப்பாங்களோ, பெற்றோட பதுவா காலாகி பெற்றோர் உள்ள நொந்த நிலைமையில உலகத்தோடு மௌத்தாயிட்டாங்க, இல்லாட்டி உலகத்துல வாழ்றாங்க, எங்களை மன்னிக்க ரெடி இல்ல, உள்ள நொந்து போயிருக்குது, அந்த அளவுக்கு பெற்றோரை நோகடிச்சுக்கிறோம். சகோதரர்களே, சில பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து கேட்கிற கேள்விதான், நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சு தந்தீங்க பாருங்களும், மத்தவங்களை எப்படி விட்டிக்கிறாங்க பிள்ளைகளை, எங்களுக்கு என்னத்த தந்தீங்க? நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். அவங்க இல்லாம நாங்களே இல்ல சகோதரர்களே. இப்படி நோகடிச்சு இதே நிலைமையில மௌத்து வந்தா தௌபா இல்லாம அவங்க மன்னிக்காம அல்லாஹ் உலகத்துல தண்டிக்காம அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். அடுத்த அபூதா திரும்பியில வரக்கூடிய ஹதீஸ், நீதமான ஹிலாபத் நடக்குது, அந்த ஹிலாபத்துக்கு எதிராக யார் புரட்சி செய்வார்களோ
அவர்களையும் அல்லாஹ் உலகத்துல தண்டிக்காம மௌத்தாக்க மாட்டான். அடுத்தது அதே ஹதீஸ் தொடர்ந்து வருகிறது, யாரு குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்வாங்களோ அவர்களையும் அல்லாஹ் உலகத்துல தண்டிக்காம அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். யாரு முஸ்லிம்களுக்கு துரோகம் செய்வார்களோ அவர்களையும் அல்லாஹ் உலகத்துல தண்டிக்காம அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். இதே போல யாரு பொய் சொல்வார்களோ அவர்களையும் அல்லாஹ் உலகத்துல தண்டிக்காம மௌத்தாக்க மாட்டான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இதோட முடிஞ்சுதான் இவ்வளவுதான தண்டனை இல்ல. ஹதீஸ்ல வருகிறே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரு குடும்ப உறவை துண்டிச்சு வாழ்வானோ அவனுக்கு டைரக்டா சுவர்க்கம் போகலாது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த உம்மத்துல 70,000 பேர்கள் லா ஹிசாப் அலைஹிம் வலா அஸாப் எந்த கேள்வி கணக்கும் இல்லாம டைரக்டா சுவர்க்கம் போவாங்க இந்த உம்மத்துல. அந்த 70,000 பேர்ல 1000 பேருடன் இன்னும் 70,000 பேர் எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாம சுவர்க்கம் செல்வாங்க. இந்த உம்மத்துல அதிகமானவர்கள் சுவர்க்கம் செல்வாங்க என்றெல்லாம் ஹதீஸ்ல இருக்கத்தக்கன ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. யாரு குடும்ப உறவை துண்டிச்சாங்களோ டைரக்டா சுவர்க்கம் போகலாது, நரகத்துக்கு போயிட்டு தண்டனை அனுபவிச்சுதான் போகணும். ஹதீஸ் சொல்லுதோ லா யதுகுலுல் ஜன்னத்தல் காத்தி'. குடும்ப உறவு இரத்த உறவுகளை யாரு துண்டிச்சு கோபிச்சு கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு யாரு வாழ்வார்களோ அவர்கள் சுவர்க்கம் செல்ல மாட்டார்கள். ஈமானோட மௌத்தானா என்ற ஒரு நாள் சுவர்க்கம் சென்றடைவோம். செய்த பாவத்துக்குரிய தண்டனைய தௌபா இல்லாம போனா கபர்ல அனுபவிச்சு மஹ்ஷர்ல அனுபவிச்சு நரகத்துல அனுபவிச்சுதான் போகணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குடும்ப உறவை துண்டிச்சவன் சுவர்க்கம் போக மாட்டான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதோட முடிஞ்சுதா? இவ்வளவுதானா? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அமாலு பனி ஆதம் துஅரது யௌமல் இஸ்னைன் யௌமல் ஹமீஸ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகள் செய்யக்கூடிய நன்மைகள் இது ஒவ்வொரு நாளும் எடுத்து காட்டப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் காலையிலே மாலையிலே அல்லாஹ் எடுத்து காட்டப்படுது. அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அவனுக்கு மறைவாக எந்த ஒன்றும் கிடையாது. லா யஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. 7 வானத்துக்கு மேலேயோ 7 வானத்துக்கு கீழேயோ 7 பூமிக்கு மேலேயோ 7 பூமிக்கு கீழேயோ ரப்புல் ஆலமீனுக்கு மறைவாக எந்த ஒன்றும் கிடையாது. இன்னஹு லபில் மிர்சாத். அவன் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப ஹதீஸ்கள் எல்லாம் நன்மைகள் எல்லாம் எடுத்து காட்டப்படுது என்று சொன்னது என்ன? மலாயிக்காமார்கள் கொண்டு போறாங்க. அல்லாஹ் அடியார்களை கண்ணியப்படுத்துறான். அடியார்களே மலாயிக்காமார்களுக்கு முன்னால கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான். ஒவ்வொரு நாள் எடுத்து காட்டப்படுகிறது. வாரத்தில் 2 நாட்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திங்கட்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ராவண்டு சொல்கிறோமே, அல்லாஹ் இடத்துல அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா யாரெல்லாம் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு அளிக்கிறான். தௌபா ஷேருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். யாரு விரோதம் பாராட்டி கொண்டிருப்பார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களோட அமல் போகாது மேலே எது வரைக்கும் அவங்க தௌபா செய்யும் வரை அவங்க ஒற்றுமையாக வரைக்கும் அமல் உயர்த்தப்படாது. இன்னும் ஒரு ரிவாயத்துல வெள்ளிக்கிழமை இரவுல அல்லாஹ் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுது. குடும்ப உறவை துண்டிச்சவங்களோட அமல் மேல போகாது. அல்லாஹ் மன்னிக்கோணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமல்கள் உயர்த்தப்பட மாட்டாது. ஏற்கனவே பார்த்தோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதத்துல அதிகமாக நோன்பு பிடிக்கிறேன், இந்த வருடத்தில் இந்த மாதம் அதிகமாக அல்லாஹ் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிற மாதம், நான் விரும்புறேன் அதுல நோம்பாளியாக இருக்கேன்னு சொன்னாங்க. சகோதரர்களே, குடும்ப உறவை முறிச்சு கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு கோபிச்சு கொண்டு எப்படி எங்கள் அமல்கள் உயர்த்தப்படும்? எப்படி எங்க ஹஜ்ஜி மேல போவோம்? எப்படி எங்க உம்ரா மேல போவோம்? எப்படி எங்களோட சதக்கா தான தர்மம் மேல போவோம்? எப்படி எங்களோட தொழுகை மேல போகும்? போறதுக்கு வாசல மூடி வச்சிருக்கிறோம். அல்லாஹ் மன்னிக்கோணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹதீஸ்ல, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா في ليله نصف شعبان ஷாபானுடைய நிஸ்பு ஷாபான்ல அல்லாஹ் அடியார்களின் பக்கம் உற்று நோக்குகிறான். அல்லாஹ் உற்று நோக்கி
அல்லாஹுடைய படைப்புகளுக்கு அல்லாஹ் மன்னிப்பு அளிக்கிறான், அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கிறான். சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடியவன், இணை அல்லாஹ் மன்னிக்கிறது இல்ல. இன்னைக்கு தௌபா செஞ்சு வந்தா, அவர் இஸ்லாத்துக்குள்ள வந்தா அந்த இணை வச்ச பாவம் மன்னிக்கப்படும். அதுக்கு வேற தௌபா உண்டு இல்ல. அடுத்த சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்தவர் யாருன்னா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அவர்களே யாரு குரோதம் இல்லாலி முஷாஹித், குரோதம் பாராட்டி கொண்டு, பகமை பாராட்டி கொண்டு, கோபிச்சு கொண்டு, சண்டை பிடிச்சு கொண்டு, சண்டைக்கும் ஃபித்னாக்கும் காரணமா இருந்து கொண்டு யார் இருப்பார்களோ அவர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்துல உயர்த்தப்படாது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதோட முடிஞ்சா சகோதரர்களே, ஒரு நேரம் ஹதீஸ் சொன்னேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, குர்ஆன் பேசுது உங்களோட, குர்ஆன் பேசுது நம்மோட. அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான், فهل عسيتم إن توليتم أن تفسدوا في الأرض وتقطعوا أرحامكم أولئك الذين لعنهم الله فأصمهم وأعمى أبصارهم. என்ன நீங்க فهل عسيتم நீங்க மாறு செஞ்சு இந்த பூமியில குழப்பங்களை உண்டு பண்ணி, பசாதுகளை உண்டு பண்ணி கொண்டு, சண்டை சச்சரவுகள் செஞ்சு கொண்டு, أن تفسدوا في الأرض وتقطعوا أرحامكم, குடும்ப உறவை நீங்க துண்டிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? யாரெல்லாம் அப்படி இருக்கிறார்களோ உலாயிக அல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். குர்ஆன் சாபம், இதோட வேற என்ன பெரிய ஆபத்து சகோதரர்களே? இதோட பெரிய ஆபத்து என்ன இருக்குது? அல்லாஹ்வுடைய சாமினா ரஹ்மத்தை கேட்கிறோம், யா அல்லாஹ் ரஹ்மத் செஞ்சிரு, யா அல்லாஹ் மன்னிச்சிரு, யா அல்லாஹ் எனக்கு இதை செஞ்சிரு. குர்ஆன் சொல்லுதோ, யாரு குடும்ப உறவை முறிப்பார்களோ, குடும்ப உறவை துண்டிப்பார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம். நவுதுபில்லாஹ். குடும்ப உறவோடு யார் சேர்ந்து வாழ்வார்களோ குர்ஆன் அவர்களுக்கு சுவர்க்கத்தை வாக்களிக்குது, சுவர்க்கத்தை வாக்களிக்குது. வல்லதீன யஸ்ருன மா அமரல்லாஹு பி, அல்லாஹ் யாரோட சேர்ந்து நடக்க சொன்னானோ அவர்களோட சேர்ந்து யாரு நடக்கிறார்களோ, குர்ஆன்ல தொடர்ந்து பேசுறான். சூரா ஃபிராதில சொல்றதுக்கு நேரம் இடம் கொடுக்காது. இன்னும் அவர்களால் வரக்கூடிய கஷ்டங்களை பொறுத்து கொண்டும் அவர்களுக்கு செலவழிக்கிறார்கள் நல்ல வழிய சிறவானியா. கஷ்டமான நேரத்திலும் சிரமமான நேரத்திலும் இருக்கும் பொழுதும் இல்லாமல் இருக்கும் பொழுதும் எல்லா நிலைமைகள்ல ஒரு குடும்பத்துக்கு செலவழிக்கிறாங்க, நல்ல வழியில செலவழிக்கிறாங்க, தான தர்மம் செய்யறாங்க, குடும்பங்களோட சேர்ந்து நடக்கிறாங்க. மோசமா நடந்த அவங்களோட மோசமா நடக்கிறது இல்ல. இந்த நல்லடியார்கள் சுவர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள், அவர்கள் மோசமாக நடந்தாலும் அவர்களோட இவர்கள் நல்ல முறையில நடப்பார்கள், மோசமானதை நல்லதை கொண்டு தட்டி விடுவார்கள். சகோதரர்களே, குர்ஆன் உலாயிக லஹும் உக்பத்தார், இவர்களுக்கு சுவர்க்கம் காத்துக் கொண்டிருக்குது. அல்லாஹ் சேர்ந்து நடக்க சொன்னவங்களோட சேர்ந்து நடந்து அவர்களுக்கு நல்ல முறையில செலவழிச்சு அவர்களுக்கு உபகாரம் செஞ்சு இந்த முறையில் யார் நடப்பார்களோ சுவர்க்கவாதிகள். இன்னும் ஒரு அல்லாஹ் சூரா ராத் 25வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுதோ, யாரு குடும்ப உறவுகளை துண்டிச்சு வாழ்ந்து குழப்பம் செஞ்சு கொண்டிருப்பார்களோ அல்லாஹ் தொடர்ந்து சொன்னான், உலாயிக லஹும் சூதார், அவர்களுக்கு நரகம் என்று குர்ஆன் சொல்லு. இதோட பெரிய ஆபத்து என்ன இருக்கு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? அதனால அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் அனைவர்களையும். நாம் அமல்கள் கபூலாகணுமா? ரமலான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், இந்த ரமலான்ல லைலத்துல் கத்ர் எதிர்பார்த்திருக்கிறோம், தராவி தொழுகை எதிர்பார்த்திருக்கிறோம், கியாமுல் லைல் எதிர்பார்த்திருக்கிறோம். இன்னும் அதிகமான உப்பே புக் பண்ணிட்டோம், கடைசி 10 ஹரத்துல கழிக்கிறதுக்கு. சகோதரர்களே, வாசலை திறந்துட்டு போங்க, மூடி இருந்தா வாசலை திறந்துட்டு போங்க. ஒரு நாளும் அநியாயத்தால் இல்லாம கேளா. ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي احسن فاذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم. ஒரு நாளும் அநியாயத்தால் இல்லாம கேளா. குர்ஆன் வாக்களிக்க அவங்க மோசமா நடக்கிறாங்களா? குர்ஆன் சொன்னீங்க மிக நல்ல முறையில நடங்க, அவங்களோட மிக நல்ல முறையில் நடங்க, ரப்பு பொறுப்பெடுக்கிறான். அப்படி நடந்த அவங்கள உற்ற நண்பர்களாக நேசர்களாக நாங்க மாத்துறோம். அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம்
தொழுகையை கடமையாக்க முன்னால, நோம்ப கடமையாக்க முன்னால, ஹஜ்ஜ ஜகாத் கடமையாக்க முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் இறங்கி இருக்குது. நபி தீன சொல்றாங்க. ஆரம்ப கட்டம் வந்து கேட்கிறாங்க, இஸ்லாம்டா என்ன, நீ என்ன சொல்றீங்க? ஸல்லல்லாஹு என்ன தெரியுமா சொன்னாங்க? அல்லாஹ்க்கு எந்த வகையில இணை வைக்க கூடாது. அடுத்த சொன்ன விட என்ன தெரியுமா? அமரணி ரப்பி பிஸ்லத்தில் அர்ஹம், ஏன் ரப்ப எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் குடும்பங்களோடு சேர்ந்து நடக்க சொல்லி, உறவுகளை பேணி நடக்க சொல்லி. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொந்தத்தில் உள்ளவர்கள் அந்நியவர்களாக இருந்தா கூட அவர்களோடையும் உறவு சேர்ந்து நடக்கும்படி இஸ்லாம் வழிகாட்டு இருக்குது. அஸ்மா ரலியல்லாஹு சம்பவம் எல்லோருக்கும் தெரியும். அபூபக்கர் இல்லான மகள், அந்த தாய் இஸ்லாத்துக்கு வந்திருக்கல, அபூபக்கர் ரலியல்லாஹு மனைவி, அந்த மனைவி இஸ்லாத்துக்கு வந்திருக்கல. அஸ்மா ரலியல்லாஹு தாய் வயோதிப காலத்துல அவ அஸ்மா ரலியல்லாஹு இருக்க ஆசைப்படுறா. இத விளங்கின அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா நபியிடத்துல வந்து கேக்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், இந்த உம்மா என்னோட இருக்க ஆசைப்படுறா, என்ன செய்ய? ஓ முஸ்லிம், இஸ்லாத்துக்கு வரையில சொன்னாங்க, சரி உங்க உம்மாவை சேர்த்துக்கோங்க உங்களோட. உம்மா இல்லாம நீங்க இல்ல, அவட இரத்தத்தால வளர்ந்தது நீங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அளவுக்கு இஸ்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து நடக்கும்படி எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கு. அதனால சகோதரர்களே, இருக்கக்கூடிய ரமலானுக்கு தயாராகணும்டா இப்படித்தான் தயாராகணும். என்னனால என் அமல் கபூல் ஆகாது, என்னென்ன செயல்களால் என் அமல் ரிஜெக்ட் ஆகும், என்ன இருந்தா தௌபாவும் கபூல் ஆகாது. அந்த பாவத்துல நான் மாட்டுப்பட்டிருக்கிறேன்னா முதலாவது அதுல இருந்து கலரணும். மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கொடுங்க. முடிக்கிறேன். அப்போதாவது ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத், யாரு மன்னிப்பு கேட்டு மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுவார்களோ, செய்யறதுலாம் செஞ்சுட்டு வாராய் போன்று யாரு விரட்டுவார்களோ, லஞ்சம் எடுப்பவன் கொடுப்பவனுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை கொடுக்கப்படும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் மன்னிக்கணும், மன்னிங்க, மன்னிப்பு கொடுங்க. உள்ளத்தால சரி, அவங்க வர இல்லத்தான், நீங்க மன்னிச்சிருங்க. அவங்கள உறவுகளை ஆக குறைஞ்ச சலாத்தை கொண்டு சரி அவர்களோட தொடர்புகளை உண்டாக்கி கொள்ளுங்க. ஆக இல்லாமல் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இருக்கக்கூடிய காலங்களை நல்ல முறையில கழிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். அதே போன்ற சகோதரர்களே, இந்த அய்யாமுல் பீதுடைய நோன்பு 13, 14, 15 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மாதமும் பிடித்து வந்தார்கள். ஒவ்வொரு மாதமும் இது திங்கள் வியாழன், இதே போல ஐயாமுல் பீதுடைய காலங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சு வந்தாங்க. இந்த காலங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு நோட்டாங்க. ஷாபான்ல ஆக குறைஞ்சது 7 மண்டா, நான் 13, 14, 15 அதாவது சனி ஞாயிறு திங்கள் நாம் நோன்பாக இருக்கிறது. இதுக்கு நாம் முயற்சி செய்யறது, இப்படியாப்பட்ட நல் அமல்கள்ல ஈடுபடுறது, என்னென்ன பாவங்கள் எல்லாம் எங்களுக்கு அமல்கள் கபூராக தடையா இருக்கோ அதுக்கெல்லாம் உண்மையான முறையில தௌபா செஞ்சு அந்த பாவத்திலிருந்து கடறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் துணை புரிவானாக. யா அல்லாஹ், எங்க அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்க தாயந்தருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, ஒரு உம்மத்துடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கட சகோதர சகோதரியுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, மனை மக்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பூரா உம்மத்துடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எந்த பாவங்களினால் எங்கட அமல்களை ஏற்றுக்கொள்ளப்படாதோ அப்படியாப்பட்ட பாவத்துக்கு உண்மையான தௌபாவை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், குடும்பங்களோட சேர்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்குவாயாக. உறவுகளை பேணி நடக்கக்கூடிய அப்படியாப்பட்ட நல்மக்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்க பெற்றோர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக, அவருடைய ஆயுள்களை நீளமாக்கி வைப்பாயாக, அவருக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யாரெல்லாம் கபராளி ஆயிட்டாங்களோ அவங்களோட கபர்களை சொர்க்கத்தையும் பூஞ்சோலை ஆக்கி வைப்பாயாக. அவர்கள் செய்த பாவங்களை மன்னித்து மறைத்து விடுவாயாக. யா அல்லாஹ், என்னென்ன குடும்பங்களை நாம் பிரச்சனையோட கவலைகளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த குடும்பங்களை நான் ஒற்றுமையாக்கி வைப்பாயாக. அந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக்கி வைப்பாயாக. நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பாயாக. தீனோட வாழ்ந்து தீனோட மரணிக்கக்கூடிய பாக்கியை தருவாயாக. களிமாவோட வாழ்ந்து களிமாவோட மரணிக்கக்கூடிய பாக்கியை தருவாயாக. கடைசி தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் களிமாவோட எங்களுடைய உயிர்களை வாங்கி நாளைக்கு மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நபிமார்கள் சித்திங்க ஷஹதாக்களோட வேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருவாயாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.